ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் வித் பிரித்திகா. இன்றைக்கி உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் டின்னருக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் செஞ்சிடணும் அப்படின்றது தான். ஆஸ் யூஷுவல் எல்லாத்து வீட்லேயும் இருக்க மாதிரி எங்கள் வீட்லேயும் இட்லியும் சட்னியும் தான் செஞ்சிருந்தோம். பட் அந்த சட்னியில் எப்படி செஞ்சோம், அதில் என்ன டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் சட்னி செய்ய தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தோம். ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுட்டு அதில் இந்த கடலைப்பருப்பு, ரெட் சில்லி, அதுக்கப்புறம் கறி லீஃபு, கார்லிக்கு, ஆனியன், டொமேட்டோ இது எல்லாமே 1 பை 1 நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது ஃப்ரை பண்ணி நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க கேப்லேயே பார்த்திங்கன்னா, அம்மா அந்த சைடு இட்லி ஊற்றி வச்சிட்டாங்க ஒரு அடுப்பில். ஸோ இது நல்லா ஃப்ரை பண்ணி ஆற விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆறினதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, எல்லாமே ஒன்றா போட்டு கிரைண்ட் பண்ணவே கூடாது. சில இன்க்ரீடியண்ட் ரொம்ப ஹார்டாக இருக்கும்ல, அதனால நீங்கள் எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் அடித்து கிரைண்ட் பண்ணும்போது சில இது அரைப்பட்டும், சில இது கரகரன்ட்டு ஒரு மாதிரி இருக்கும். அது நல்லாவே இருக்காது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஹார்டாக இருக்கும், அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாஃப்டான இன்க்ரீடியண்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த மாதிரி தான் நானும் அரைச்சிருந்தேன். அன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, அந்த கார்லிக்கு, ஆனியன், கறி லீஃபு, அப்புறம் கடலைப்பருப்பு இது எல்லாமே ஃபஸ்ட்டு நான் ரெட் சில்லி இது எல்லாமே ஃபர்ஸ்ட்டு நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டொமேட்டோ, சால்ட்டு, அப்புறம் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் போட்டேன். அது என்னன்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக நம்ம கரும்பு சர்க்கரை யூஸ் பண்ணலாம். நாட்டு சக்கரைன்னு சொல்லுவாங்க, கரும்பு சக்கரைன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் ஆட் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக ஆட் பண்ணுங்கள். இது ஸ்வீட்னஸ் கொடுக்குமான்னு கேட்டால் கட்டாயம் ஸ்வீட்னஸ் எல்லாம் கொடுக்காது. டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி தான் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி வீட்லேயுமே சாப்பிட்டுட்டு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் உங்ககிட்ட இந்த வீடியோ கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் நைட்டு ஸ்பெஷல். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ட்ரிப் போகிற பிளான் அதோட அப்டேட் எல்லாமே என்னோடய வீடியோஸில் வரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.